வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுக்கான அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸுங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3ல் 17th கொஷின் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 17th கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. A square piece of tin of side 18. டின் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல், ஓகேவா? தகரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அதை வந்து என்ன ஷேப்பில் எடுத்துக்கிறாங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம அந்த மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு டின் அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதோட சைடு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 18 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்களா. ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாமே வந்து 4 சைட்ஸுமே நமக்கு வந்து எவ்வளோ தான் வரும், 18 சென்டிமீட்டருக்கு தான் வரும். ஓகே, ஸோ எடுத்துக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இஸ் டு பி மேட் இன்டு அ பாக்ஸ். இந்த ஷேப், இந்த டின் ஸ்கொயர் ஷேப்பை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறாங்கன்னா பாக்ஸாக மாற்ற போகிறாங்க வித்தவுட் டாப். ஆனால் அந்த பாக்ஸில் வந்து டாப் இல்லை, பட் பாக்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. இதை எப்படி நம்ம பாக்ஸாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொன்னால், பை கட்டிங் அ ஸ்கொயர் ஃப்ரம் ஈச் கார்னர். இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரோட ஒவ்வொரு எல்லா கார்னர்லேயும், இந்த 4 கார்னர்லேயும் என்ன பண்ண போகிறோம், ஏதோ சம் பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரம் ஈச் அதர் அண்ட் ஃபோல்டிங் அப் த ஃப்ளாப் டு ஃபார்ம் அ பாக்ஸ். ஸோ இது மாதிரி தான் நம்ம 4 கார்னர்ஸ்லேயும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணுறோம். இப்படி ஃபோல்டு பண்ணுங்கள். 4 சைட்ஸையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், ஒரு டாப் இல்லாத ஒரு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஒரு டின் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த 4 கார்னர்ஸையும் ஏதோ சம் அமௌண்ட் வந்து கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி ஃபோல்டு பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், ஒரு டாப் ஓப்பன் பாக்ஸ் மாதிரி ஒன்று கிடைக்குது. ஓகே, சரி. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, வாட் ஷுட் பி த சைட் ஆஃப் த ஸ்கொயர் டு பி கட் ஆஃப். இப்போ இதுலேருந்து நம்ம வந்து இந்த 4 கார்னர்ஸ்லையும் கட் பண்ணோம் இல்லையா, அதுதான் இந்த பீசஸ் பாருங்கள். 1 2 3 4. இந்த 4 பீசஸ் இருக்குது. இந்த 4 பீசஸுமே என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஷுட் பி த சைட் ஆஃப் த ஸ்கொயர் டு பி கட் ஆஃப். நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த கட் பண்ண இந்த ஸ்கொயரோட சைடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொடுத்துருந்த டின்னோட சைடு வந்து 18 தெரியும் நமக்கு. பட் இது இப்போ கட் பண்ண பீஸோட அந்த ஒரு ஸ்கொயரோட சைடு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொன்று கிவன் கண்டிஷன் என்னென்னா, ஸோ தட் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இஸ் த மேக்ஸிமம். இப்போ நமக்கு மேக்ஸிமம் அப்படிங்கிறது எதை சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாக்ஸோட வால்யூம் வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு வந்து க்யூபாய்டு ஷேப்பில் இருக்குது. க்யூப்னு நம்மளால் ஆப்டாக சொல்ல முடியாது. க்யூப்னா நமக்கு வந்து எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கணும். பட் இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த பக்கம் 18 இருக்குது, இந்த சைடு வந்து கம்மியாக இருக்குது. எல்லாமே ஈக்குவல் லெங்த்தில் இருந்ததுன்னா நம்ம வந்து க்யூப்னு சொல்லலாம். நம்ம கட் பண்ணி எடுத்தது வந்து ஒரு ஸ்கொயர்லேருந்து தான் கட் பண்ணி எடுத்தோம். ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து க்யூப் கிடைக்கல, க்யூபாய்டு ஷேப்பில் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போ ஒரு க்யூபாய்டு அப்படின்னாவே நம்ம என்னென்ன இருக்கும் அப்படின்னா, லெங்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். ஸோ அதோட வால்யூம் தான் நமக்கு வந்து இங்கே மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கொடுத்த டின் பீஸு. இதுலேருந்து 4 சைட்ஸையும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சப்போஸ் நம்ம கட் பண்ண அந்த லென்த் வந்து ஒரு ஸ்கொயரோட சைடு நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, எக்ஸுங்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதானே, இதுலேருந்து கட் பண்ண பீஸை இதோட சைடு வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸுக்கு எது வந்து ஹைட் வருது பாருங்கள். இப்போ இதுதான் இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸோட ஹைட்டுனா நீங்கள் எதை சொல்லுவீங்க, இங்கே உள்ள லெங்க்த்தை சொல்லுவீங்க இல்லையா. இது தானே இந்த பாக்ஸோட ஹைட் வந்து இதுதான் இந்த பாக்ஸோட ஹைட்டு. அப்போ இது வந்து நம்ம கட் பண்ண பீஸோட சைஸ் தானே. நம்ம கட் பண்ண பீஸ் வந்து எவ்வளோன்னு சொன்னோம், எக்ஸ்ன்னு சொன்னோமா. இப்போ இது வந்து பாக்ஸோட ஹைட் வந்து நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்குது. இப்போது இந்த பாக்ஸோட லெங்க்த்து பாருங்கள், இதுதான் லெங்த் இல்லையா. லெங்த் வந்து எவ்வளோ வருது, 18 மைனஸ் இந்த பக்கம் வந்து எக்ஸு கட் பண்ணியிருக்கோம், இந்த பக்கமும் எக்ஸு கட் பண்ணியாச்சு. அப்போ 18 மைனஸ் 2x. ஓகே, இதை வந்து அந்த பாக்ஸோட லெங்த்து. அதே போல் இந்த பாக்ஸோட பிரெத்துன்னு இதை தான் நம்ம வந்து பிரெத்துன்னு சொல்லுவோம், இது வந்து லெங்க்த்துன்னு சொல்லுவோம்.
இப்போ பிரெத்லேயும் பாருங்கள் 18 இருந்ததில் இந்த பக்கம் எக்ஸும் இந்த பக்கம் எக்ஸு கட் பண்ணிட்டோம். அப்போ இதுவும் 18 - 2x தான். அப்போ அதோட லென்த்தும் வந்து 18 - 2x, பிரெத்தும் 18 - 2x தான். நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் பாக்ஸ் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்களா? ஸோ வால்யூம் ஆஃப் பாக்ஸ் இது வந்து என்னது? ஒரு க்யூபாய்டு. ஏன்னா இது 18 - 2x, இதுவும் 18 - 2x. ஹைட்டும் வந்து 18 - 2xஆக இருந்ததுன்னா க்யூபோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ வேறு வேல்யூஸ் இருந்ததுன்னா க்யூபாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது க்யூபாய்டு தான். அப்போ வால்யூம் ஆஃப் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னது? வால்யூம் ஆஃப் க்யூபாய்டு. ஓகே, வால்யூம் ஆஃப் க்யூபாய்டு. வால்யூம் ஆஃப் க்யூபாய்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா L × B × H, அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. இப்போ நமக்கு லென்த்து தெரியும் 18 - 2x, பிரெத்து வந்து 18 - 2x, ஹைட் வந்து x. ஸோ இது வந்து நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்க? மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எந்த கண்டிஷன் வந்து மேக்ஸிமம்னு சொல்லியிருக்காங்களோ ஆர் மினிமம்னு சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து f(x) எடுப்போம். அப்போ இதுதான் இங்கே f(x). ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வழியாக இந்த கொஷின் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நமக்கு டேரெக்டாக எந்த மெஷர்மெண்ட்டும் கொடுக்கல, எந்த கண்டிஷனையும் நமக்கு டேரெக்டாக மேக்ஸிமம்னு சொல்லலை. வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் வந்து மேக்ஸிமம்னு சொல்லியிருந்தாங்க. இது ஸ்கொயரு, இதை கட் பண்ணி பாக்ஸாக மாற்றும் போது க்யூபாய்டாக மாறிடுது. அப்போ வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் வந்து கண்டிப்பாக வால்யூம் ஆஃப் த க்யூபாய்டு தான். ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். ஹைட் வந்து நம்ம கட் பண்ணுற பீஸ் வந்து எக்ஸு, அதனால் ஹைட்டு வந்து எக்ஸு தான். லென்த்து பிரெத்து எல்லாமே வந்து 18 - 2x. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி போடுவோமோ அதே மெத்தட் தான். இப்போது f(x) கிடச்சிருச்சா? இதுலேருந்து நமக்கு வந்து எப்படி எழுதிக்கலாம்? x × 18 - 2x the whole squareன்னு எழுதிக்கலாம் f(x). ஸோ அடுத்து நமக்கு தேவை f'(x). f'(x) ஈக்குவல் டு uv மெத்தடில் போடலாம். அப்போ u × v' 18 - 2x the whole square plus v into u dash. u dash na d/dx of x. This is x power n n into x power n minus 1 அப்படிங்கிறப்போ 1 வந்துடும். -2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -2 plus 18 - 2x the whole square. டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஓகே, இப்போ இதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்னென்ன வந்து காமனாக எடுக்கலான்னு பாருங்கள். 18 - 2x மட்டும் தான் நம்மளால் காமனாக எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன ரிமைனிங் இருக்குன்னா -2 2s are 4 இருக்குது, ஒரு எக்ஸ் இருக்குது. ரெண்டாவது டேர்மில் 18 - 2x ஸ்கொயர் இருந்தது, 1 எடுத்துட்டோம். ஸோ ரிமைனிங் எழுதியாச்சு. இந்த இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 18 minus 4 plus 2 வந்து 6ன்னு வந்துடும். சரியா? ஸோ அடுத்து let f'(x) = 0ன்னு எடுத்துக்கிட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். 18 - 2x 18 - 6x = 0. ஸோ இப்போ இதுக்கு வந்து 2 வேல்யூஸ் வரப்போகுது எக்ஸுக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். 18 - 2x = 0, 18 - 6x = 0. இதுலேருந்து 18 = 2x, 18 = 6x, x = 18/2, x = 18/6. சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணாக்க 9 கிடைக்குது. இதை கேன்சல் பண்ணால் 2 டேபிளில் பண்ணும்போது கீழே வந்து 3 2s are 6, 9 2s are 80. டேரெக்டாகவே 6ஆல் கேன்சல் பண்ணிடலாம். 3. ஓ, x = 9 அப்படின்னு ஒரு வேல்யூ, x = 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ. இப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. இப்போது x = 9 வந்து பாசிபிளா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக எக்ஸுங்கிறது என்னது? நம்ம கட் பண்ண பீஸோட சைஸ், அதாவது ஹைட் ஆஃப் த பாக்ஸு. இப்போது எக்ஸுக்கு வந்து நீங்கள் 9 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லென்த் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லென்த் என்னது? 18 - 2x. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து 9 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 9 18 - 18 which is equal to 0. இது வந்து என்னது? லென்த்து. இப்போது நீங்கள் கட் பண்ண பீஸோட சைஸ் வந்து 9, அந்த சைடு வந்து 9 எடுத்தால் லென்த் வந்து 0வாக வந்துடுது. இது பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஒரு பாக்ஸுக்கு லென்த் வந்து எப்படி 0வாக ஆக முடியும்?
அப்போ கண்டிப்பாக இந்த 9 அப்படிங்கிறது வந்து நாட் பாசிபிள். அப்போ எதுதான் நமக்கு கரெக்டான வேல்யூ அப்படின்னு சொன்னால் x ஈக்குவல் டு 3. நம்ம கட் பண்ணோம் இல்லையா பீஸை, அந்த ஒரு குட்டி குட்டி பீஸ் கட் பண்ணோம் இல்லையா 4 சைட்ஸும். இந்த பீஸோட சைஸ் வந்து நம்ம ஏற்கனவே எக்ஸ்ன்னு எடுத்தோம், அது எவ்வளோ வந்திருக்கு 3. ஸோ நம்ம கட் பண்ண பீஸோட சைஸ் வந்து 3 சென்டிமீட்டர் 3 மீட்டர். அது நீங்கள் எவ்வளோ பெரிய ஷீட் எடுத்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட இது மட்டும் மாறும், யூனிட் மட்டும் மாறும். பட் 3 தான். மேபி அது 3 சென்டிமீட்டராக இருக்கலாம், இல்லை 3 மீட்டராக இருக்கலாம், 3 மில்லிமீட்டராக இருக்கலாம், எது வேணுமோ இருக்கலாம். பட் 3 தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம முடிச்சிட்டோம். அந்த கட் பண்ண பீஸோட சைஸ் தான் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. x ஈக்குவல் டு 3ங்கிறத நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் நம்ம அந்த கண்டிஷனையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க, வால்யூம் ஆஃப் த பாக்ஸஸ் என்ன கொடுத்துருந்தாங்க, வால்யூம் ஆஃப் த பாக்ஸஸ் மேக்ஸிமம் சொல்லியிருந்தாங்களா. அப்போது மேக்ஸிமம் கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு f டபுள் டேஷ் தேவை. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம f டேஷ் ஆஃப் x வந்து எடுத்து எழுதிக்கலாம். f டேஷ் ஆஃப் x என்ன வந்துச்சு, 18 மைனஸ் 2x இன்ட்டு 18 மைனஸ் 6x. இதான் வந்து நமக்கு கிடைச்ச f டேஷ் ஆஃப் x. இதுலேருந்து f டபுள் டேஷ் கண்டுபிடிக்கலாம். இப்போ f டபுள் டேஷ் ஈக்குவல் டு, இது வந்து அகெயின் யூவி மெத்தடில் பண்ணிக்கலாம். 18 மைனஸ் 2x இன்ட்டு d by dx of 18 minus 6x plus d by dx of 18 minus 2x into 18 minus 6x. ஓகே, சாதாரணமாக யூவி மெத்தடில் போட்டிருக்கோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 18 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0, மைனஸ் 6x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 6 ப்ளஸ் 18 மைனஸ் 2x. ஓகே, டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது 18க்கு வந்து 0 ஆயிரும். மைனஸ் 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2 இன்ட்டு 18 மைனஸ் 6x. இப்போ ஃபைனலாக 6 இன்ட்டு 18 மைனஸ் 2x மைனஸ் 2 இன்ட்டு 18 மைனஸ் 6x. இதுதான் வந்து f டபுள் டேஷா. ஓகே, இப்போ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சது என்னது 3. இந்த 3 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதுதான் நாட் பாசிபிள்னு சொல்லிட்டோம். இப்போது f டபுள் டேஷ் ஆஃப் 3 வந்து நமக்கு லெஸ் தென் 0 வருதா, இல்லை மேக்ஸிமம் இல்லை கிரேட்டர் தென் 0 வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மைனஸ் 6 இன்ட்டு 18 மைனஸ், இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 3 2s are 6ன்னு வரும். 2 இன்ட்டு 18 மைனஸ், இங்கே எக்ஸுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா 6 3s are 18. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாகவே வந்து 0 ஆயிடுது. இது மைனஸ் 6 இன்ட்டு 12 which is a negative value. ஓகே, 18ல் 6 போச்சுனாக்கா 12ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணும்போது வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து நெகட்டிவாக வருது. இது நெகட்டிவ் அப்படின்னா டெஃபினட்டாக f is maximum. நம்ம fங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, வால்யூம் ஆஃப் த பாக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ we can say volume is maximum. ஸோ வால்யூம் வந்து மேக்ஸிமம்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, நம்ம கட் பண்ண பீஸோட சைஸ் தான் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. லென்த் ஆஃப் ரிமூவ்டு பார்ட் ஈக்குவல் 3 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு வந்து சைடு வந்து 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்ததுனால 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். இதோட 17th கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் 18th கொஷின்லேருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.